ஜனநாயகன் படத்தை இப்படி வந்து அரைகுறையாக ரிலீஸ் செய்து என்னுடைய தயாரிப்பாளரை நோகடித்து விட்டார்கள், அவருக்காக மீண்டும் ஒரு படம் நடிக்கப் போகிறேன் அப்படின்னு அறிவித்து விட்டு போனால் நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. ஜனநாயகன் படம் டிசம்பர் மாதத்துலேருந்து பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, சென்சார் பார்க்குது பார்க்கலன்னு. பொங்கலுக்கு ரிலீஸு. படப்பிரச்சனைக்கு இதுவரை விஜய் ஏதோ ஒரு கணிசமான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறாரா? ஜனநாயகன் படத்தினுடைய சில காட்சிகள் நேற்று இரவுல இருந்து இணையத்தில் கசிஞ்ச தகவல்களை நம்ம பார்த்துருப்போம். வெளிநாட்டில் எப்படி லீக் ஆகும் இந்த ஃபைல், அந்த படப்பெட்டி அல்லது அந்த கியூப் மாதிரி இருக்கிற ஒரு சிஸ்டம், இது 4 பேர்கிட்ட தான் இருக்குன்றாங்க. இந்த 4 பேர் நான் சொல்ல முதல்ல 4 பேர், தயாரிப்பாளர், டைரக்டர், ஹீரோ, எடிட்டர் ப்ளஸ் சென்சார் போர்டு. இவர்களை தவிர வேறு யார் வெளியிட்டிருக்க முடியும்? திமுகன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் பாஜகன்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகே, சென்சார் போர்டு அவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பாஜக குற்றம் சாட்டினாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. திமுக எப்படி பொறுப்பாகும்? எதையும் பொறுப்பேற்கிற தன்மையில் விஜய் கிடையாது. விஜய்க்கு அந்த எண்ணம் இருந்தால் அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும், உண்மையில் ரிலீஸ் ஆகிருக்கும். பார்க்க வேண்டியவர்களை பார்த்து அது முறையிடுகிற இடத்துல முறையிட்டு அது கொண்டு வருது மேட்டரே கிடையாது. தேர்தல் முடிஞ்ச படத்துக்கே நடிக்க போயிடுவாரு, அதனால நமக்கு பாதிப்பு இல்லை. சரி, என்னவோ ஒன்று உங்களுக்கு தொடர்பு இருக்குல்ல. விஜய் வந்து நாங்கள் கூட்டணி வைத்துக்கொள்ள, விஜயுடன் கூட்டணி வைத்துக்கொள்ளோன்னு ஒரு மத்திய அமைச்சர், பாஜகவில் பங்கு பெறுகிற அமைச்சர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் மறுப்பு இல்லை. நேற்று சொல்லியிருக்காரு, பேப்பர்ல இன்னைக்கு வந்திருக்கு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் படத்தினுடைய சில காட்சிகள் நேற்று இரவுல இருந்து இணையத்தில் கசிஞ்ச தகவல்களை நம்ம பார்த்துருப்போம். அது தொடர்ந்து பரபரப்பாகவும் பேசப்பட்டு கொண்டு வருது. தாவேகாவினுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலையும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஜனநாயகன் படம் ஏற்கனவே வெளியிட தாமதமானதற்கு மிக முக்கிய காரணம் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தான் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காரு. இந்த காட்சிகள் லீக் ஆனதுக்கான காரணமும் திமுகவும் பாஜகவும் தான். தொடர்ந்து பல நெருக்கடிகளை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இந்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது எதற்காக சார்? யாரு குறி வச்சு செய்யறாங்களா? மே 4ஆம் தேதிக்கு பிறகும் ஆதவ் அர்ஜுன் இப்படிதான் பேசி கொண்டிருக்க போகிறாரா? தேர்தல் ரிசல்ட் வரும்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஏப்ரல் 23 தேர்தல் ஓட்டுப்பதிவு அன்று ஒரு 100-110 வேட்பாளர்கள் விலை போயிருப்பார்கள். ஓகே, ஒரு பத்திரிகையாளர் என்னோட கணிப்பு. எப்படி எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் காணாமல் போனார், எப்படி போனார், எப்படி காணாமல் போக முடியும்? இதுவரைக்கும் வாய் திறந்திருக்காரா? இதற்கு யார் காரணம்? அதாவது அதிமுக ஒரு ஊழல் சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, 2 சக்திகளை எதிர்த்து தான் நீங்கள் வந்துக்கிறீங்களே. எடப்பாடி தொகுதியில் உங்கள் கட்சி வேட்பாளர் மாயமானதன் பின்னணி என்ன? எதை பேட்டி கொடுத்துருக்காரா? அறிக்கை வந்திருக்கா? ஏன் வரல? ஆனால் பெரம்பூரில் கூட ஜெயிக்க முடியுமா, திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிக்க முடியுமா என்பதை முதல்ல நீங்கள் சிந்திக்கணும். மொத்த ஏஜென்ட்டும் உங்கள் மொத்த பூத் ஏஜென்ட்டும் டோட்டலாக காலி. கிட்டத்தட்ட 234 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் செட்டில் ஆக போகிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் ஜனநாயகன் படம் டிசம்பர் மாதத்துலேருந்து பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, சென்சார் பார்க்குது பார்க்கலன்னு. பொங்கலுக்கு ரிலீஸு. நான் என்ன கேட்குறேன், அந்த படப்பிரச்சனைக்கு இதுவரை விஜய் ஏதோ ஒரு கணிசமான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறாரா? எங்கேயாவது போய் முறையிட்டிருக்கிறாரா? நான் படம் நடித்தேன், பணம் வாங்கிட்டேன், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, தயாரிப்பாளர் தளபதினு விட்டார். இப்போது நேற்று இரவு ஒரு 5 நிமிட காட்சிகள், அதாவது சண்டை காட்சிகள் வெளியாகின்றன. அதன் பிறகு 3 மணி நேர படமும் வெளிநாடுகளில் லீக் ஆகிடுச்சு. வெளிநாட்டில் எப்படி லீக் ஆகும்? நீங்கள் படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த பைரசி டீம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஹேக் பண்ணுவாங்க. இந்த ஓவர்சீஸில் நீங்கள் படம் விற்றீங்கன்னா, அது இந்தியாவுக்குள் ரிலீஸ் ஆனால் அதை எடுக்கிறது இல்லை இந்த பைரசி டீம். வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகும்போது இந்த பைரசி டீம் பக்காவாக எடுக்கிறாங்க. அது எந்தெந்த தியேட்டர் நமக்கு தெரியாது. அந்த தியேட்டர் மேலே போய் இங்கே இருக்கிற சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போய் கேஸ்லாம் போட முடியாது. வெளிநாடுகளில் தியேட்டரே உடந்தையாக இருப்பது தான் நமக்கு தெரிய வருது இதுவரை. சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த காட்சிகள் அடங்கிய இந்த ஃபைல், அந்த படப்பெட்டி அல்லது அந்த கியூப் மாதிரி இருக்கிற ஒரு சிஸ்டம், இது 4 பேர்கிட்ட தான் இருக்குன்றாங்க இதுவரை. ப்ரொடியூசர்,
அது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஆந்திராவை சேர்ந்த ஒரு தயாரிப்பு தயாரிப்பாளர். அடுத்து ஆக்டர் விஜய் கிட்ட இருப்பதாக சொல்கிறார்கள். ஓகே. அடுத்து டைரக்டர் வினோத். நான்காவதாக எடிட்டர் பிரதாப் இ ராகவ், இவர்கிட்ட இருக்க வாய்ப்புங்கிறாங்க. இதை தவிர அஞ்சாவதாக சென்சார் கிட்ட இருக்கலாம். இப்போது இந்த படம் வந்து இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட்டு கொடுக்கல. அப்போ இதை யார் வந்து லீக் செய்திருப்பார்கள்ன்ற விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று, மறுக்கல. சரி, விஜய் என்ன பண்ணிருக்கணும்? இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சுல, அவங்க டீம் டிஜிபி ஆஃபீஸில், சென்னை சிட்டி போலீஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி இல்லை சைபர் இதில் ஏதோ எங்கேயோ சைபர் கிரைம்லையோ எங்கேயோ முறையிட்டார்களா தெரியல. ஆனால் இணையதளத்தில் பெரிய ஒப்பாரி ஓலம் வந்தாச்சு. இந்த 4 பேர் நான் சொல்ல முதல்ல 4 பேர், தயாரிப்பாளர், டைரக்டர், ஹீரோ, எடிட்டர் ப்ளஸ் சென்சார் போர்டு, இவர்களை தவிர வேறு யார் வெளியிட்டிருக்க முடியும்? இந்த படம் வந்து நீங்கள் திருட்டுத்தனமாக வெளியிட்டு என்ன பண்ண போகிறாங்க? இது எவ்வளோ பெரிய லாஸ் தயாரிப்பாளருக்கு. அந்த லாஸ் அவர் எப்படி ஈடுகட்ட முடியும்னே தெரியல அவரால். நீங்கள் இப்போ எல்லாம் இப்போ வந்துடுச்சுன்னா எல்லாம் வந்துடும். அதுவும் ஆந்திராவில் பாலகிருஷ்ணா நடித்த அந்த பகவதி கேசரியா, பகவந்த் கேசரி, இந்த பகவந்த் கேசரியோட ரெப்ளிகாங்கிறாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் விமர்சனம் வந்துடுச்சு. தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றோன்ற மாதிரிலாம் போட்டு கேலி பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற. ஒரு ஆடியோ லான்ச் நடந்த பிறகு அந்த படம் உடனே ரிலீஸ் ஆகியிருந்தால் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுத்துருக்கும். இல்லை, அதற்குமே காரணம் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசா இருக்கட்டும், மத்திய அரசு ஏதோ மாறி மாறி காரணம் தானே சொல்றாங்க. இந்த பராசக்தி படம், இந்த படம் ரெண்டுமே ஒரே டைம்ல தான் அந்த சென்சார் போர்டு இஷ்யூல. திமுகன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க பாஜகன்னு சொன்னா கூட ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, சென்சார் போர்டு அவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற அதிகாரிகள் பார்த்து விட்டு மும்பையில் இருக்கிற அதிகாரிகள் பார்க்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டு அங்க போறாங்க. அது இன்ன வரைக்கும் வரல, கிளியரன்ஸ் வரல. அவர் உடம்பு சரியில்லை, வயிற்று வலி அப்படிலாம் சொல்லி தள்ளுபடி ஆகிட்டே இருக்கு பார்க்கறதுல. சரி, நானே கேட்குறேன், நீங்க பாஜக குற்றம் சாட்டினாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. திமுக எப்படி பொறுப்பாகும்? இல்ல, பராசக்தி படத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்படலைனாலும் அதுக்கப்புறம் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. இல்ல, பராசக்தி ரிலீஸ் ஆனது ஆகல. ஓகே, அது இல்ல பிரச்சனை. அது முடிவு போன 2 படமும் ஒரே நேரத்தில் அந்த வழக்குகளை சந்திச்சு. அதாங்க, அந்த படத்துக்கும் சென்சார் வாங்கினதுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? சென்சார் போர்டு வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து 2வது முறை பார்த்து தான் சென்சார் செய்தோம்னு சொன்னாங்களா? அப்ளை பண்ணாங்க, கிடைச்சது வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் படம் தானே பிரச்சனை. உங்கள் பட பிரச்சனைக்கு எதுக்கு நீங்கள் வந்து திமுக மிரட்டல், எல் முருகன் வந்து பிரச்சனை செய்தார்னா, நீங்கள் எல் முருகன் பிரச்சனை செய்தால் இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? லீகலாக அப்ரோச் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? இது வரைக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, கொண்டு இருப்பாங்க. வேற கோர்ட்டுக்கு போன பிறகு 2வது முறை பார்த்து சர்டிஃபிகேட் பண்ணி ஆர்டர் போட்டாங்க. அது இன்னும் படம் பார்த்து இன்னும் இதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காத காரணம் யார்? கொடுக்காதவர்கள் யார்? மத்திய அரசின் கீழ் செயல்படுகிற ஒரு தணிக்கை துறை. அது இன்னும் தன்னாட்சி துறைன்னு வேறு சொல்லிக்கிறாங்க. அட்டானமஸ் பாடி, அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிலாம் குறை சொல்லாதீங்க, கேலி பண்ணாதீங்கன்னு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து. சரி, ரைட்டு. இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு இப்படி ஒரு தார்மீகமாக சொல்கிறேன், இதற்கான பொருட்செலவு, தயாரிப்பு செலவு, என்னுடைய சம்பளம், மற்ற நடிகர்கள், அந்த இசையமைப்பாளர் செலவு அனைத்தையும் நான் ஏற்கிறேன். அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு தயாரிப்பாளருக்கு அந்த நஷ்டத்தை சரி கட்டுகிறேன் அப்படின்னு விஜய் அறிவிக்க போகிறாரா? அறிவிக்கலாம்ல சார்? அறிவித்தால் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று, உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. விஜய் நம்ம கொண்டாட வேண்டும், மறுக்கவே இல்லை. செய்வாரா? செஞ்ச பிறகு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதனால் எதையும் பொறுப்பேற்கிற தன்மையில் விஜய் கிடையாது. விஜய்க்கு அந்த எண்ணம் இருந்தால் அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும்? உண்மையில் ரிலீஸ் ஆகிருக்கும். பார்க்க வேண்டியவர்களை பார்த்து, அது முறையிடுகிற இடத்துல முறையிட்டு அது கொண்டு வருது மேட்டரே கிடையாது. பாஜக தான் மிரட்டிச்சுன்னாங்க. சரி, பாஜக மிரட்டிச்சு, உங்களுக்கு இந்த ஒய் பிரிவு ஸ்கேல் எப்படி கிடைச்சது? மத்திய அரசினுடைய அனுமதி. யார் வந்து புகார் கொடுத்தார்கள்? நாட்டு மக்களுக்கு எதாவது தெரியுமா? அது முறை, அது எப்படி வாங்குவது என்ற முறை யாருக்கா தெரியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பயணம் பண்ண போகிறார். இங்கே செக்யூரிட்டி பிரான்ச் இருக்குது. இங்கே இவருக்கு வந்து மாநில அரசு உள்துறையில் செக்யூரிட்டி பிரான்ச்சு, இவருக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது, த்ரெட் இருக்கிறது என்றால் இவர்கள் செக்யூரிட்டி கொடுக்கணும். இந்த செக்யூரிட்டி பத்தாதுன்னா மத்திய அரசு கீழே இருக்கிற அந்த ஒய் ஸ்கேல், ஒய் ப்ளஸ்
இசட் ப்ளஸ்லாம் கிடைக்கலாம். ஆனால் அப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஆபத்து இருக்கிறது, எங்களால் விஜயை பார்க்க முடியவில்லை, பாதுகாக்க முடியவில்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது மத்திய அரசுக்கு போட்டிருக்கா, லெட்டர் போட்டிருக்கா? அந்த போர்டுக்கு யாருக்கா தெரியுமா? எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எப்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு அதை நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்க? எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, மத்திய பாதுகாப்பு கொடுங்கன்னு எழுதுனது யார்? அப்போதைய கவர்னர்கிட்ட போய் முறையிட்டது யார்? பாஜக கிட்ட உங்களுக்கு தொடர்பு இருக்குல்ல? ஏங்க அது வேணாங்க. 10 நாள் முன்னாடி ஒரு அமைச்சர் சொல்கிறார், ராம்தாஸ் அத்வாலே, மகாராஷ்டிரா சேர்ந்தவர், மத்திய அமைச்சர், பாஜக கேபினெட்டில் இருக்கார், சென்ட்ரல் கேபினெட்டில். தேர்தலுக்கு பிறகு நாங்கள் விஜயுடன் கூட்டணி வைத்துக் கொள்வோம் நேத்தும் சொல்லியிருக்காரு, 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. பியூஷ் கோயல் கூட சொல்லியிருந்தாரு, தேர்தலுக்கு விஜய் வந்து நமக்கு பெரிய அஃபெக்டா இருக்க மாட்டாரு, தேர்தல் முடிஞ்சா அவர் திரும்ப படத்துக்கே நடிக்க போயிடுவாரு, அதனால நமக்கு பாதிப்பு இல்லை. சரி, என்னவோ ஒன்று உங்களுக்கு தொடர்பு இருக்குல்ல. விஜய் வந்து நாங்கள் கூட்டணி வைத்துக்கொள்வோம், விஜயுடன் கூட்டணி வைத்துக் கொள்வோம்னு ஒரு மத்திய அமைச்சர், பாஜகவில் பங்கு பெறுகிற அமைச்சர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் மறுப்பு இல்லை. நேற்றும் சொல்லியிருக்காரு, பேப்பர்ல இன்னைக்கு வந்திருக்கு. இந்த படத்தை அதை சொல்லணே, எந்த பொறுப்பும் கிடையாது. அதே போல இந்த வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் இப்போ நெல்லையிலே நம்ம பார்த்துருப்போம். நெல்லை முடிச்சுட்டு தூத்துக்குடியில் போகும்போது அந்த இடத்துலையுமே இதே மாதிரி ஒரு பரப்புரையில் பேசுறதுக்கான நேரம் இல்லை, கிளம்பி போயிட்டாரு. திரும்பவும் இந்த கூட்டம் அதிகப்படியாக வர்றது வந்து ஒரு எழுச்சியை காட்டுதா, இல்லை மீண்டும் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஆபத்தா நம்ம பார்க்கணுமா? பார்ப்பதற்கு சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பஸ்ஸு, காரு, பைக்கு இப்படி வராங்க. இதில் என்ன எழுச்சி இருக்கு? ஒரு நடிகரை பார்ப்பதில் அவரோட ரசிகர்கள் அந்தந்த மாவட்டங்கள்லேருந்து வராங்க, கணிசமாக வராங்க. இதில் என்ன எழுச்சி இருக்கு? நீங்கள் அந்த ட்ரோன் ஷாட்டு கேமரா பார்க்கும்போது ஐயோ அடுத்து எம்ஜிஆர் இவர் தான், ஐயோ அதோட தாண்டி இதெல்லாம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப அந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே சார். இதெல்லாம் மே 4ஆம் தேதி அப்புறம் தான் பேசணும். ஏன்னா நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், நம்மளை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்க மாட்டோம். எனக்கு தெரிந்து நீங்கள் 2021 இதே ஜான் ஆரோக்கியசாமி திருவொற்றியூரில் போட்டியிட்ட சீமானுக்கு என்ன பிரச்சாரம் செய்தார், கூட்டத்தை எப்படி காமிச்சார், அவரோட ஓட்டுறாங்கன்னு பாருங்க, கூகுளில் பாருங்க. கூட்டம் தாறுமாறாக இருந்தது. பல்வேறு பத்திரிகையாளர் சொன்னார்கள், சார் சீமானுக்கு கூடுற கூட்டம் ஜெயிச்சிருவார் போல இருக்கு. எங்க 2021 திருவொற்றியூர் தொகுதியில். அதனால் இப்போ எல்லா ஒப்பீடுகள் சொன்னாலும் ஏற்க மாட்டார்கள். இந்த கூட்டம் ஓட்டாகுதா இல்லையா என்பதை மே 4ஆம் தேதி தான் பார்க்கணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, பெரம்பூரிலும் ஜெயிக்க முடியாது, திருச்சிக்கிலும் ஜெயிக்க முடியாது நான் நம்புகிறேன். விஜய் மீண்டும் ஜனநாயகன் படத்திற்காக, ஜனநாயகன் படத்தை இப்படி வந்து அரைகுறையாக ரிலீஸ் செய்து என்னுடைய தயாரிப்பாளரை நோகடித்து விட்டார்கள், அவருக்காக மீண்டும் ஒரு படம் நடிக்கப் போகிறேன் அப்படின்னு அறிவித்து விட்டு போனால் நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. விஜய் அவர்கள் இந்த தடவை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட இருக்காரு. தாவேக்காவா திமுகவா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் கே நேரு அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் வட சென்னையை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு அவர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமான ஒரு போட்டியாக நம்ம பார்க்கலாமா சார்? அந்த ஒரு விமர்சனம் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, கண்டிப்பாக 2 பேருக்கும் நிறைய பொறுப்பு இருக்கிறது. திருச்சியில் வந்து இவரை ஜெயிக்க வைத்தால் தங்களுடைய மைலேஜ் குறைன்னு நேரு பயப்படுவார், யோசிப்பார். அதே தான் சேகர்பாபு அவர்களுக்கும். 2 பேரும் கடுமையாக போட்டி தருவார்கள். நான் தான் சொன்னேன்ல, திருச்சியிலும் ஜெயிப்பது கஷ்டம், சென்னையிலும் ஜெயிப்பது கஷ்டம். வாக்கு சதவீதம் வாங்கலாம் 25, அந்த அவர் போட்டியிடுகிற 2 தொகுதிகளில் 25% வாங்கலாம். ஆனால் ஒரு நேரோ மார்ஜினில் திமுகவோ அதிமுகவோ ஜெயிக்கலாம், நான் தப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் இவரை வந்து அரசியல்னா என்ன அப்படின்னு இவரே ஒரு அறிக்கை விட போறாரு. அது இதை விட காமெடியாக இருப்பது. இதுவரை செய்த காமெடியில் உச்சபட்ச காமெடியை மே 4ஆம் தேதி விஜய் செய்வார். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தேர்தல் களம் எப்படி அமையுது, முடிவுகள் எப்படி வருதுன்னு. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.